திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் என்பதன் ஆழமான பொருளை விரிவாக காணலாம். திருப்புகழ் என்பது அருணகிரிநாதர் அருளிய முருகப்பெருமானின் தெய்வீக கீர்த்தனைகள். அவை வெறும் பாடல்கள் அல்ல, வேதங்களின் சாரம், பக்தியின் உயிர், மனித வாழ்வின் வழிகாட்டி. ஒவ்வொரு திருப்புகழ் வரியும் ஒரு மந்திரம் போல மனதையும் சொல்லையும் செயலையும் தூய்மைப்படுத்தும் சக்தி கொண்டது. வாய் மணக்கும் என்பது என்ன? இங்கு மனம் என்பது பூவின் வாசனை அல்ல, அது தூய்மையான வாக்கு, இனிமையான பேச்சு, பொய், கோபம், கடுமை இல்லாத சொல் என்று அர்த்தம். திருப்புகளை தொடர்ந்து பாடுபவரின் நாவு தீய சொற்களை பேச மறுக்கும். கோப வார்த்தைகள் தானாக குறையும். ஆசை, அகந்தை மெதுவாக விலகும். பேச்சில் தெய்வீகமென்மை தோன்றும். அதனால்தான் வாய் மணக்கும் என்று கூறப்படுகிறது. திருப்புகழ் பாடுவதால் மனதில் என்ன மாற்றம் ஏற்படும்? மனம்தான் எல்லா துயரங்களுக்கும் எல்லா திருவுகளுக்கும் காரணம். திருப்புகழ் பாடும்போது மனம் ஒரே இடத்தில் நிலைக்கும், கவலைகள் குறையும், பயம் தளரும், நம்பிக்கை வேரூன்றும், வாழ்க்கையின் ஒளி தெரியும். முருகன் நாமம் மனதில் ஒலிக்க தொடங்கினால் அந்த மனம் துக்கத்தில் தங்காது. உடலுக்கும் திருப்புகழ் தரும் பலன். திருப்புகழ் பாடல் சரியான தாளம், சரியான சுவாசம், சரியான ஒளி எல்லாம் சேர்ந்த ஒரு யோகம். அதனால் சுவாசம் சீராகும், உடல் சோர்வு குறையும், உள்ளுறுப்பு சக்தி அதிகரிக்கும், மன அழுத்தம் தணியும். திருப்புகழ் ஏன் முருகனுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது? முருகன் என்பவன் ஞானத்தின் வடிவம். அவனுடைய வேல் அறியாமையை குத்தி அகற்றும். திருப்புகழ் பாடும்போது வேலின் சக்தி மனதில் விழும். கெட்ட பழக்கங்கள் மெதுவாக களைவதை காணலாம். வாழ்க்கை பாதை தெளிவாகும். முருகன் அருள் சத்தமாக அல்ல, அமைதியாக ஆழமாக வேலை செய்யும். திருப்புகழை பாடப்பட வாய் மணக்கும், மனமணக்கும், வாழ்க்கை மணக்கும். அதுதான் உண்மையான திருப்புகழ் பலன். தினமும் ஒரு திருப்புகழ் மனமுருகி பாடுங்கள். முருகன் தானே உங்கள் வாழ்க்கையை பாடலாக்குவான். ஓம் சரவணபவ. காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.